அனைவரையும் நாங்கள் நிச்சயமாக இந்த ஏற்பட்ட இந்த பாரிய அனர்த்தத்தின் விளைவாக இருந்திருக்கும். அந்த அடிப்படையிலே அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய விவசாய துறையானது எதிர்ப்பில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நான் நினைக்கின்றேன், ஏதாவது ஒரு நடந்து மிக வேகமாக போகின்ற பொழுது ஏதோ ஒரு தாக்கம் அது சூறாவளி 78ஆம் ஆண்டில் மாவட்ட அரசாங்கத்தில் செய்த பாரிய நமது விசேஷமாக நீர்ப்பாசனம் எடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் கொண்டுபட வேண்டும் என்று கேட்டு விஷயம் ஒரு சவாலான அதுபோன்று இந்த கடந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை முதல் நிர்மாணம் செய்கின்ற மீண்டும் பொருளாதார கட்டியெழுப்புகின்ற ஒரு பணி எல்லோருக்கும் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அப்படி இல்லாட்டி இப்ப இருக்கிற பிரச்சனை பாராமட்டமே தேவையாக 3,12,000 மெட்ரிக் டன் விவசாய உற்பத்தியை பெறுகின்ற அதே வேளையில் நாங்கள் 1,00,000 மெட்ரிக் டன்னையை நுகர்வு செய்கின்றோம். மீடியாவுக்கு நாங்கள் 2,00,000க்கு மேற்பட்ட மெட்ரிக் டன்னை நாங்கள் உற்பத்தி செய்து வந்தோம். ஆனால் உண்மையில் தற்போதைய நிலைமை முற்றுமுழுதாக தலைகளாக மாறியிருக்கின்றது. காரணம், இந்த மகாபூகத்தின் அடிப்படையில் நாங்கள் 2,30,000 மெட்ரிக் டன் எதிர்பார்க்கப்பட்டது இந்த மகாபூக விளைவுகளாக. ஆனால் நாங்கள் உண்மையில் தற்போது எதிர்பார்ப்பது 15,000 மெட்ரிக் டன் மட்டும். எனவே எங்களுடைய உற்பத்தியானது இந்த வருடத்தின் உற்பத்தியானது நிச்சயமாக 2,00,000க்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் அளவை நாங்கள் இழக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் இது அனைத்து, அதாவது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு பாரிய சவாலாகவும் பெரிய ஒரு அடியாகவும் இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் சீர் செய்வது என்பது உண்மையில் எதுவான காரியம் இல்லை என்று கூறினாலும் கூட, எப்படியாவது நாங்கள் இருக்கின்ற சவால்களை சமாளித்து எங்களுடைய இந்த இழப்புகளை மூலம் கட்டியெழுப்பதற்கு அனைத்து பிரமுகர்களும் எங்களுடைய அனைத்து அரசியல் பிரமுகர்களும் மற்றும் உத்தியோகத்தர்களும் ஒன்றுபட்டு மிக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தற்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது.